ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்போ வரும், எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா, இந்த யோகம் இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது ஒரு எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா, நமக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும், இப்படியே தான் இருக்குமா, எனக்கு யோகமே கிடையாதா, அவன்லாம் பாரு எங்கூட தான் படித்தான், எங்கூட தான் இருந்தான், இப்போ அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம். அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது 300 வகையான யோகங்களை சொல்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு 30 வகையான யோகங்கள் முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த 30 வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும், ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள். அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ, நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு. சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு, கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர். இவரோட வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை. அப்போ அந்த பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும். இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படின்னு, சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு 5 விதமான யோகங்கள் ஏற்படும். சூரியனை வைத்து சொல்லக்கூடியது 5 விதமான யோகங்கள் ஏற்படும். இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் துருதுரா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேமத்ரிம யோகம், நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர், இதற்குலாம் பலன்கள் உண்டு. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதியோகம், சகட யோகம். அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயச்சாரி யோகம், அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர், பத்ர யோகம், ரிச்சக யோகம், சச்ச யோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம். இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம், இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். நான் சொன்ன 300 யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள். இதெல்லாம் இருந்தால் ஏழையும் பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் மேலேயாகலாம், நோய் இருக்கிறவனும் நோய் இல்லாதவனாகலாம், நோய் இல்லாதவன், இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள். இந்த யோகங்கிறது அந்த காலகட்டத்தில், அந்த தசாபதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம். நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறது தான். நல்லா இருந்தார், நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார், இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கிறோம். நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு, லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா? அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண, 2 பேரும் ஒரே தொழில் தானே பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்கூட பார்க்கணும். இல்லாத யாரும் சொல்கிறதில்ல, கண்கூட நடக்கும். ஒரே டேரக்டர் 10 படம் இருக்கிறார், ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும், இது 9 படம் ஓடுறதில்ல. காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்கும். படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது. இந்த 9 படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது எடுபடாது. காரணங்கள் அவருடைய யோகங்கள். உதாரணத்துக்கு சொல்கிற, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, உதாரணங்கள் தான். அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம், ராசி பலன்கள் பார்த்துருக்கோம், லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது அந்த யோகங்கள். யோகங்கள் மூலமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். சந்திரமங்கல யோகம் அருமையான யோகம். சந்திரன்னா சந்திர பகவான், மங்களம்னா யார், செவ்வாய். செவ்வாய் பேர் மங்களவாரம்னு சொல்லுவாங்க தெலுங்குலாம். சமஸ்கிருதத்தில் பௌமவாரம்னு சொல்லுவாங்க, மங்களவாரம்னு சொல்லுவாங்க. இப்போ மங்களமான வாரம் செவ்வாய். செவ்வாயும் அங்காரகனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த யோகம் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய்க்கு நிறையா பேர் இருக்குது, உஜன், அங்காரகன், மங்களம், பௌமன். இப்படி சந்திரனுக்கு சந்திரன் மட்டும்தான் இருக்குது, நிசாகரன் அவருக்கு நிறைய இருக்குது, வெளியில் தெரியாது. அப்போது சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, இது 2 சேர்ந்தால் ஒரு ஜாதகத்தில் 12 கட்டத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இந்த யோகம் ஏற்படும். அதே சமயம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் என்ன ஆகும்? சந்திரன் மனோகாரகன், மாத்திரகாரகன், செவ்வாய் பூமிகாரகன்,
ஔஷதகாரகன், மருத்துவகாரகன். இப்போ அவனுக்கு இந்த பலனும் சொல்லலாம். அவன் இருக்கக்கூடிய இடம் எந்த கட்டத்தில் இருக்குது அதை வச்சு பார்த்து சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கு, இவன் மனோரீதியான பிரச்சனைகள் வரும். சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரலாம், மனக்குழப்பம், மனப்பதட்டம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லை தாயாருக்கு விபத்து, இதெல்லாம் சொல்லலாம். பட் இந்த இதெல்லாம் ஏற்படக்கூடியது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படும் பொழுது இந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒரு ஜாதகர் வந்து இவனுக்கு வைத்தியம் முடிக்குன்னு சொல்லிடுறார். பட் இவனுக்கு வந்து இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கிறதால நிவர்த்தின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அது எப்போ இவனுக்கு இந்த யோகம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது புகழ் ஏற்படுமா, புகழ் ஏற்படும், நல்ல பெயர் உண்டாகும், தொழிலில் விருத்தியை கொடுப்பாராம். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரமங்கல யோகம் யாராருக்கு நன்மைனா, கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நன்மை. பூமி சம்பந்தமான தொழில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இருந்தால் பயங்கரமாக விவசாயத்தில் சாதிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ அவார்டெல்லாம் வாங்குறாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜனாதிபதி கிட்டலாம் சிறப்பான முறையில் விவசாயம் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். விவசாயத்தில் ஒரு பேரும் புகழும் எடுக்கலாம். பேரு புகழை தவிர வருவாய் சம்பாதிக்கலாம், நல்ல விவசாயம் பண்ணலாம். அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள் யார், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த யோகா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி நிலத்தடி நீர் போர்வெல் வச்சு பண்ணுறவங்க, போர் போடுறவங்களாம் ஒரு வீட்டில் இப்போ அவசியமாக இருக்குல்ல, அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கு இந்த யோகம் இருக்கணும். அவங்களும் டாப்பில் பெரிய போஸ்டிங் வரலாம். சாதாரண ரோடு போடுற வேலைக்கு வந்து அந்த துறையில் வந்து வளர்ந்து மேலே ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்தோம்னா நம்ம ஒரு சிக்னேச்சர் அத்தாரிட்டியோடு தான் வெளியில் வருவோம். அந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த யோகம் கொடுக்கும். அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக சிவில் இன்ஜினியர் மட்டும்தான் நம்ம நினச்சக்கூடாது. இந்த சித்தாள்லேருந்து மேசன்லேருந்து அத்தனை பேர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவங்க ஒரு செங்கல் எடுத்து கொடுக்கலன்னா இன்ஜினியரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாருமே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மீல்ஸ்னால் ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பித்து உப்புலேருந்து மோர் சாதம் முடிகிற வரைக்கும் மீல்ஸ். அப்போது அந்த துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த யோகம் இருந்தால் நன்மையை தர தான் போட்டிருக்கான். யாராருக்கெல்லாம் அந்த யோகம் சூட் ஆகும் அப்படின்னு, பூமி தொழில் பண்ணக்கூடிய அனைவருக்கும் சூட் ஆகும். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, மெடிக்கல்ஸ், மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், அது சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த சந்திரமங்கல யோகம் இருந்தால் ஒரு சாதிப்பு, வாழ்க்கையில் ஒரு சாதனையாளராக அவங்க துறையில் விளங்கலாம். அப்போ எப்படி தெரிஞ்சிக்க முடியும் நமக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கான்னு? நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே எடுத்துங்க. உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், இதெல்லாம் செவ்வாய் தான் அதிபதி. ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறீங்க, நல்லா ஓடிட்டு இருக்கும், பக்கத்தில் ஒரு தாரம் வைப்பா, இதை எடுத்து போட்டுற வேண்டியது. நிறைய கண்ணிலே பார்த்துருக்கேன் நான். எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுனீங்கன்னா, ஒரு இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஒரு கடை, ஒரு பெட்ரோல் பங்க் வந்ததுன்னா அத்தனை நாள் வரைக்கும் 5 கிலோமீட்டர் போய் அடிக்கணும். அப்படி இருக்காது. எதுவும் ஒருத்தர் துவங்கிட்டாலும் ஆப்போசிட்டில் அடிக்கலாம், இங்கேயே அடிக்கலாம். இது வந்து ஒரு உலக நீதி. எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. இப்போ காரணங்கள், அவன் நல்லா இருக்கிறவன் நொடிச்சு போகிறானா, மீண்டும் வளருவானா? இப்போ சில உணவகங்கள்லாம் எடுத்துனோம்னா பாரம்பரியமாக பல நாடுகளில் நம்மளுடைய சைவ உணவகங்களை வச்சுருக்காங்க. இன்னும் விலை தான் அதிகம், ஆனால் இதே டேஸ்ட்டு அங்கே கொடுக்குறாங்க. பேர் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி உணவகங்கள் நான் வெளிநாட்டில் போனப்போ, கும்பாபிஷேகத்துக்குலாம் போனப்போ அங்கெல்லாம் வேறு வசதி இல்லை, இங்கே தான் வாங்கி சாப்பிட்ணும். இதே தான் ஐட்டம், ஆனால் அங்கேயும் அது நல்லபடியாக கொடி கட்டி பறக்குது. அப்போது அவனுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கும். யாராக இருக்குது? நான் சொன்ன மாதிரி பூமி சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட்டு, புரோக்கேஜ் பண்ணுறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ஆழ்வாராய்ச்சி, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, உணவு, கேட்ரிங், கேன்டீன், ஹோட்டல்ஸ், ரிசார்ட், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், இவங்க எல்லாத்துக்கும் இந்த யோகம் தேவைப்படும். இது இருந்தால் இவன் வந்து அந்த துறையில் கொடிகட்டி பறப்பா. இப்போ கொடிகட்டி பறந்துருக்கிற எல்லாருமே இந்த யோகம் இருக்கும். ஜாதகத்தை பார்த்து அடித்து சொல்லலாம். இப்போ நமக்கு இந்த இது இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? சந்திரமங்கல யோகம் என் ஜாதகத்தில் என் ராசியில் இருக்கா? நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டேங்க சாமி. வீட்டில் பேசினேன், இந்த மாதிரி புதுசாக இது மாதிரி ஹோட்டலில் தான் ஆரம்பிக்கலாம், பண்ணலாம், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம், பண்ணலாமான்னு எங்கள் ஜாதகம் மாதிரி கேட்பாங்க. அப்போ நான் அவனுக்கு இந்த யோகம் இருக்காங்கிறது பார்க்கணும். நீங்களே பார்த்து பண்ண முடியுமா? அதை தெரியாது. நாங்கள் பார்த்து சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுது. தாராளமாக ஆரம்பிங்க, சூப்பராக இருக்குது, உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது, நாளைக்கே ஆரம்பிக்கலாம் நான் வந்து சொல்லலாம். அப்போ சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் அங்கே மேட்டர். எல்லாத்துக்கும் எல்லா யோகங்களும் இருக்கும், ஆனால் அது மறைஞ்சு புதஞ்சு போய் கிடக்கும். வெளியில் தூசி தட்டி எடுத்தால் தான் தெரியும். உங்கள் ஜாதக பையன் ஒன்று இருக்கும், தட்டி எடுத்து இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்கேனிங்கில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு பண்ணி எங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சுவாமி, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்கு எப்போ நிவர்த்தி, எனக்கு இந்த யோகம் இருக்கா, நான் இந்த பலனை அனுபவிப்பேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நமது நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். யோகம் அப்படிங்கிறது ஈஸியான 2 வாரம் உங்களுக்கு இந்த சேர்ந்தாது யோகங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சு தெரிஞ்சு இந்த பலனை அனுபவிக்கணும். ஏன்னா அப்படி வாழ போகிறது கொஞ்ச நாள், அதில் நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும், யோகத்தோடு வாழணும், நிம்மதியாக வாழணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன காலகட்டத்தில் என்ன பலன்களை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன காரியத்தை பண்ணலாம். நிறைய பெரிய மனிதர்கள் அன்றாடம் டெய்லி ஜாதகம் பார்த்துட்டு தான்
பண்ணுவாங்க, ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த திசையில் போகலாமா, இந்த வேலை செய்யலாமா, இதை எடுக்கலாமா, கூடவே ஜோதிடர் வச்சுருப்பாங்க. சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஜோதிடர் மாதிரி ஒருத்தர் போய் வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு இன்றைக்கி வேண்டாம், இந்த திசையில் போக வேண்டாம், அவ்வளோ ஆபத்துன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய வில்லன் கேரக்டருக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க பார்க்குறவங்களாம் வில்லன் நான் சொல்ல வரல, ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கூட வச்சுருப்பாங்க. அன்றாடம் பார்க்க வேண்டாம், பட் வாழ்க்கையில் வருஷம் ஒரு முறையினாச்சும் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுன்னு அதன் பிரகாரம் தொடர்ந்து போனோமேயானால் நமக்கு யோகங்களையும் அனுபவிக்கலாம், கெட்ட நேரங்களையும் தவிர்க்கலாம். எனவே நமது நேயர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட பதிவில் தெரியக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெரிந்து சகல நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று கூறி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.